எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் சவால்களையும் எப்படி எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க. இது உங்களுக்கான ஒரு அழைப்பு. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல உங்க கையில எடுத்துக்கோங்கன்னு சொல்ற ஒரு உத்வேகம். உங்க பயணம் எப்படி இருக்கணும், உங்க வெற்றி எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான். வாழ்க்கைனா எப்பவுமே பிரகாசமா இருக்குமா என்ன? சான்ஸே இல்ல. சில சமயம் நாம தடுமாறி கீழே விழுவோம். இருட்டு நம்மள முழுசா சூழ்ந்துக்கும். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுதான் யதார்த்தம். அதை நாம முதல்ல ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. விழறது தப்பே இல்ல. ஆனா விழுந்த இடத்திலே கிடக்கிறது தான் பெரிய தப்பு. நம்மள சுத்தி எவ்வளோ பெரிய இருட்டு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒளிக்கீற்ற தேடி எழுந்து நிக்கிறோமே, அதுக்கு பேர் தான் உண்மையான தைரியம். அது ஒரு சாய்ஸ். நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. சரி, வெளியிலிருந்து வர்ற சவால்களை பத்தி பேசிட்டோம். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான ஆயுதத்தை பத்தி பார்க்கலாமா? அதோட பேரு தான் நம்பிக்கை. எவ்வளோ அழகான ஒரு கற்பனை இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். நாம வடிக்கிற கண்ணீர்ல கூட ஒரு கனவை விதைக்கலாமா? காலம் கண்டிப்பா மாறும் நம்பி அந்த விதைய நட்டா அது ஒரு நாள் பெரிய மரமா வளரும். அதாவது நம்மளோட சோகமான நேரங்கள் கூட நம்மளோட எதிர்கால கனவுகளுக்கு ஒரு உரம் மாதிரி தான். நிறைய நேரம் என்ன ஆகும்னா, வெளியிலேந்து வர்ற சத்தத்துல நம்ம மனசு சொல்றத நம்ம கேட்கறதே இல்ல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா உங்க இதயம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. நீங்க பட்ட கஷ்டம்லாம் ஒரு முடிவே இல்ல. அது உங்க புது கதையோட ஆரம்பம். உங்க பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நமக்கு வர்ற கஷ்டங்கள்லாம் நம்மள வீக்காக்குறதுக்கு பதிலா எப்படி நம்மள இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு காயமும் நம்ம ஜெயிச்ச ஒரு போரோட அடையாளம். அது மட்டும் இல்ல, அந்த சண்டையிலேருந்து நமக்கு கிடைச்ச சக்தி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில்ஸ் கிழியும். ஆனா திரும்ப சேரும்போது தான் அது முன்னாடியை விட பலமாகுது. அதே கணக்கு தான் நம்ம மனசுக்கும். இது வலிய பத்தி நம்ம பார்க்குற விதத்தையே மாத்திருது இல்லையா? அதே மாதிரி தான் தடைகளும். நம்ம வழியில ஒரு தடை வருதுன்னா, அது நம்மள நிறுத்துறதுக்காக வரல. அது நம்மள ஒரு புது, இன்னும் நல்ல பாதைக்கு திருப்பி விட தான் வருது. சொல்லப்போனா ஒவ்வொரு தடையும் ஒரு புது வழிகாட்டி மாதிரி. ஓகே, இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி நம்ம வாழ்க்கையோட ஹீரோவா நாமளே மாறப்போறோம்னு பார்க்கலாம். நம்ம கதையோட கண்ட்ரோல நம்ம கைக்கு எடுக்கிற நேரம் வந்தாச்சு. ஒரு நிமிஷம் யோசிங்க. இவ்ளோ தடைகளை தாண்டி, இவ்ளோ காயங்களை சக்தியா மாத்தி, நம்பிக்கையோட நிக்கிற இந்த கதையோட ஹீரோ யாரு? நீங்க தான், வேற யாருமே இல்ல. உங்க கதையே நீங்களே எழுத போற ஹீரோ நீங்க தான். இந்த உண்மையை நீங்க முழுசா ஏத்துக்கிற அந்த நிமிஷம் எல்லாம் மாறும். சரி, ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவை அதை தெளிவா பாத்துரலாம். இங்க மூணே ஸ்டெப் தான். முதல்ல உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் உங்க தன்னம்பிக்கை. ரெண்டாவது, உங்க வழியில வர்ற தடைகளை தடையா பார்க்காம அது மேல ஏறி நிக்கிற படிக்கட்டா பாருங்க. மூணாவது, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்க பக்கம்தான். இதுதாங்க ஜெயிக்கிறதுக்கான சிம்பிள் ஃபார்முலா. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நீங்க கடந்து வந்த பாதை எவ்ளோ கஷ்டமா வேணா இருந்துட்டு போகட்டும். இப்போ இது உங்க நேரம். இனிமே தயக்கமே வேண்டாம். எழுந்து நில்லுங்கள். உங்க வெற்றிய இந்த உலகம் பார்க்கட்டும்.